தமிழ்நாட்டில் இன்றைக்கி 2 முக்கிய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று, இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற நீட் ரத்து செய்யக்கோரிய நீட் விலக்குக்கான நிரந்தர விலக்குக்கான தீர்மானம். மீண்டும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இந்த நீட் தேர்வு என்பதே அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த காங்கிரஸ் இன்றைக்கு நீட் விலக்கு வேண்டும் என்றும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கிறது. நீட்டு நீங்களே கொண்டு வந்துட்டு நீங்களே ரத்து செய்ய கோருவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் எழுந்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக தொகுதி மறு வரையறை சார்ந்த ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை காங்கிரஸ் ஒருங்கிணைத்தது என்றே சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தொகுதியுடைய மறு வரையறை இருந்தால் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். மற்ற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களில் தொகுதி மறுவரையறை குறித்த கூட்டங்களோ எதுவுமே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தொகுதி மறுவரையறைக்கு டீலிமிட்டேஷனுக்கு ஏன் எதிர்ப்பு? அப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் இரட்டை வேடம் போடுகிறதா? ஒரு நச்சு பாம்பு போல இங்கு மட்டும் ஒரு நாடகத்தை ஏன் நடத்துறீங்க என்றெல்லாம் கடுமையான விமர்சனத்தை முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் முன் வச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த புள்ளியில் தான் ஏன்னா சட்டப்பேரவையிலையுமே நீட் தேர்வு குறித்தும் காங்கிரஸ் மீது தான் குற்றச்சாட்டு. தொகுதி மறு வரையறையை பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடா என்கிற கேள்வி. இந்த இடத்துல தான் காங்கிரஸ் கட்சி மீதான குற்றச்சாட்டை நோக்கி விரல் நீள்கிறது. வேலூர் இப்ராஹிம், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். இந்த 2 விவகாரத்தில் காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குங்கிறது உங்கள் பார்வை? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இரட்டை வேடம் போடுகிறது என்கிற வாதத்தை ஏற்கக்கூடிய அதே நேரத்தில் தாவேக்காவும் அதற்கு ஏற்ப தாளம் போடுகிறது என்கிற ஒரு கொடுமையான விஷயத்தையும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா கடந்த காலத்தில் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது காங்கிரஸ் எப்படி இந்த மாநிலத்தில் மட்டும் ஒரு நாடகமோ தமிழகத்தை தாண்டி ஒரு நாடகம் போட்டதோ அதே மாதிரி இன்னைக்கு தாவேக்கா கூட சேர்ந்த பிறகு அதே நாடகத்தை மீண்டும் தொடர்கிறார்கள். தமிழக மக்களிடத்துல நாம கேட்கிற கேள்வி என்னன்னா, நீட் தேர்வை அமல்படுத்திய பிறகு தமிழகம் பலனடைந்திருக்கிறதா இல்லையா? தமிழகத்தின் மாணவர்கள், குறிப்பாக ஏழை மாணவர்கள், குறிப்பாக பழங்குடியின மக்கள், ஆட்டோ ஓட்டுநருடைய மகள், இவங்க எல்லாம் நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று இன்றைக்கு மருத்துவ படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? நிதர்சனம் என்னன்னா, ஏழைகளுக்கு பயனுள்ளதாக நீட் தேர்வு இருக்கு. ஆனா தமிழகத்துல அரசியல்வாதிகள் கல்லூரிகளை மருத்துவ கல்லூரி என்று கட்டி வைத்து விட்டு அதுல கோடிக்கணக்கான வருமானம் பார்ப்பதற்காக இவர்கள் எதிர்க்கிறார்களே தவிர தமிழகத்தை தாண்டி வேற எந்த மாநிலங்களிலும் இந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் கையில மருத்துவ கல்லூரி கிடையாது. அதனாலதான் மற்ற மாநிலங்கள்ல பெரிய எதிர்ப்பு கிடையாது. 2வது, இங்க ஒரு மாணவர் நீட் தேர்வுல தேர்ச்சி பெறாமல் அவரு இறந்து விட்டால், தற்கொலை செய்து விட்டா என்ன சொல்லணும்? ஒரு அரசோ அல்லது அரசியல்வாதிகளோ தேர்வு என்பது ஒரு மாணவனை இறுதியாக்க கூடியதா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் தேர்வுல அவன் தேர்ச்சி பெறாவிட்டால் கூட அடுத்தடுத்து படிச்சு முயற்சி செய்யணும், நம்பிக்கை வரணும், தன்னம்பிக்கை இருக்கணும். அதுதான் மாணவ சமூகத்திற்கு நிச்சயமான வலுவை கொடுக்குன்னு சொல்லணும். ஆனா கடந்த காலத்திலும் நிகழ்கால தாவேக்கா ஆட்சியிலுமே யாராவது ஒருத்தர் இறந்து விட்டா இளவு வீட்டுல போய் ஒப்பாரி வச்சு அவர்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து அதை விளம்பரப்படுத்தி நீட் தேர்வு ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தேர்தல் அரசியலுக்காக மக்களை ஏமாற்றக்கூடிய நாடகம் தானே தவிர நீட் தேர்வு வந்த பிறகு ஏராளமான மாணவர்கள் தமிழகத்துல பயன்பெற்று இருக்கிறார்கள் என்பதுதான் புள்ளி விவரத்தோடு இருக்கக்கூடிய உண்மை. இதை நாம கடந்த காலத்தில் நிரூபித்திருக்கிறோம், இன்றைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரிதான் தொகுதி மறுவரையை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை பெருக்கமாகி கொண்டிருக்கிறது. 6 சட்டமன்றத்திற்கு ஒரு எம்பி அப்படின்னா அந்த பாராளுமன்ற உறுப்பினர் எல்லா மக்களையும் போய் சந்திக்க முடியாது, எல்லா மக்களுடைய குறைகளை கேட்க முடியாது. பேருக்கு பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கலாம். அதே ஒரு 3 சட்டமன்ற தொகுதிக்கு அல்லது 4 சட்டமன்ற தொகுதிக்குன்னு ஒரு கால்குலேட் பண்ணி வைக்கும் பொழுது அது ஒரு பயனுள்ளதா இருக்கும். இது நாம சொல்லல, கடந்த காலத்துல காங்கிரஸ் சொன்னது. இது எப்படி நீட் தேர்வை ஆரம்பிக்க வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் சொன்னதோ அதே காங்கிரஸ் தான் தொகுதி மறுவரையையும் செய்ய வேண்டும் என்று சொன்னது. அதனாலதான் கடைசியாக 2001ஆம் வருடம் 25 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 முடியும் பொழுது தொகுதி மறுவரையை பற்றி பேச வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் அமெண்ட்மெண்ட் போட்டு நிறைவேற்றி இருக்கிறது.
இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது தமிழகத்துல மட்டும் ஏன் இந்த கேவலமான அரசியலை தாவேகாவும் காங்கிரசும் செய்யுது? ரெண்டாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொகுதி மறுவரையை கொண்டு வந்துட்டா தமிழகத்துல பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்து விடுவார்கள், இது தமிழகத்துக்கு செய்யற துரோகம் அப்படின்னு நாடகம் ஆடுகிறார்கள். ஆனா கடந்த 2025 2026 மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ரொம்ப தெளிவாக பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறாங்க. தமிழகத்தில் கோவையில பேசி இருக்கும் பொழுது சொல்லி இருக்கிறாங்க, தமிழகம் உட்பட தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாராளுமன்ற தொகுதியும் குறைக்கப்படாது, அதிகரிக்கப்படும். அந்த அதிகரிப்பும் நியாயமானதாக இருக்கும். யாருடைய உணர்வுகளையும் யாருடைய உரிமைகளையும் மத்திய அரசு பறிக்காது. ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் மறுவரை செய்வது என்பது மத்திய அரசு செய்யல, அது தனிப்பட்ட ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு செய்கிறது. அப்ப அது நியாயமான முறையில இருக்கும் என்பதை தெளிவுபடுத்திய பிறகும் தேவையற்ற பதற்றத்தை ஏன் ஏற்படுத்தணும் என்பது முதல் கேள்வி. இரண்டாவது, இப்ப தாவேகா தலைமையில இந்த காங்கிரஸ் பிற கட்சிகள் எல்லாம் கூட்டி வைத்து நமக்கு மறுவரையை கொண்டு வருவதை எதிர்க்கிறோம் தீர்மானம் போடுறீங்களே, இந்த பாராளுமன்றத்துல இப்ப இருக்கக்கூடிய மசோதாவை கொண்டு வரோம்னு சொல்லி இருக்கிறோமா? அப்படி ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்குதா? எதுவுமே கிடையாது. தேவையில்லாம ஏன் பதட்டத்தை தமிழக மக்களுக்கு கொடுக்குறீங்க? ஒருவேளை மத்திய அரசு அறிவித்து பாராளுமன்றத்தில் இதை கொண்டு வரணும்னு சொல்லி அது சம்பந்தமான விவாதங்கள், அது சம்பந்தமா மத்திய அரசு விளக்கம், தமிழகத்திற்கு எத்தனை தொகுதி கிடைக்கும் என்பதை சொன்ன பிறகு எதிர்த்தால் அதில் ஒரு நியாயமாவது இருக்கும். எதுவுமே நடக்காத பொழுது வேண்டுமென்றே தேவையற்ற பதற்றத்தை கொண்டு வருவது என்பது ஏற்புடையது இல்ல. திமுகவில கனிமொழி அவர்கள் தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, இது ஏன் தேவையில்லாம கொண்டு வரீங்க, இப்ப நடத்துவதற்கான வாய்ப்பே இல்லையே. கடந்த காலத்துல எதிர்த்த அவர்கள் கூட இன்றைக்கு அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, ஒரு விஷயத்தை பேசப்படாத பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படாத பொழுது எதற்காக நீங்கள் தமிழக மக்களை பாஜகவே திமுக நெருங்கி வருகிறது, அதற்காக தான் திமுக காங்கிரஸை கடுமையாக விமர்சிக்குதுங்கிறார் கனகராஜ். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் அதனுடைய நிலைப்பாடு ரொம்ப பரிதாபகரமா இருக்குன்றதுதான் மரியாதைக்குரிய சகோதரர் கனகராஜ் பேசும்போது அண்ணாமலை போனப்பவே பாஜக பரிதாபகரமான பேச விடுங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லைங்க. ஒரு இயக்கம் எந்த ஒரு தனிநபரையும் நம்பி தொடங்கப்படுறது இல்லைங்க, வளர்றது இல்லைங்க. இல்ல நான் பேசுறேன், பேச விடுங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடு, தேசம் முழுக்க ஒரு நிலைப்பாடு, இரட்டை நிலைப்பாடு வச்சிருக்கிறாங்க. எதற்கா அப்படின்னா, தமிழகத்துல அவர்களுக்குன்னு ஒரு கிரவுண்ட் இல்ல. யாரு ஆளுங்கட்சியோ ஆளுங்கட்சியோடு அவர்கள் ஒன்று கூட்டணியாக அல்லது ஆதரவாளர்களாக இருக்கும் பொழுது அந்த ஆளுங்கட்சிக்கு ஏற்பதான் அவருடைய குரல் இருக்கும். பக்கத்து மாநில கர்நாடகாவுடைய காங்கிரஸோ அல்லது தெலுங்கானாவுடைய காங்கிரஸோ வேறு குரலா இருக்கும். அதுதான் இன்னைக்கும் தொடருது. தெலுங்கானாவுல எங்களுக்கு ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்னு அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் கேட்கிறார். அவர் கேட்கிறாருன்னா அவர் காங்கிரஸ்காரர் தானே. அவர் தவறா சொல்றாரு ஒத்துக்கிறாரு சார், அவர் தப்பா சொல்றாரு ஒத்துக்கிறாரு. சரி, அப்போ முடிச்சிரணும். இத ஒட்டி தான் ஒரே கேள்வி. இல்ல சகோதரர் இப்ராஹிம் அவர்களுக்கு இப்ப என்ன அதிகாரம் இருக்கு? சரி, அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல ஒரே கேள்வி தான். காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு கேள்வி கேக்குறாங்க, சேர்த்துங்க. நான் கேள்வி கேக்குறேன். இப்போ நீங்க ஆந்திரா முதலமைச்சருடைய நிலைப்பாட்டை சொன்னீங்க. நான் இப்ப உங்களை ஒண்ணு கேக்குறேன். அண்ணாமலை நிலைப்பாட்டு நீட் குறித்து அண்ணாமலை வெளியேறினார்ல, அவரை பத்தி நீங்க பேசுங்க. நான் ஒரு 4 கேள்வி பதில் சொல்லுவீங்களா? என்னங்க இது? அரசியல் கட்சிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் பண்ண வந்திருக்கீங்க, நான் ஒரு அரசியல் கட்சிக்கு ரெப்ரசன்ட் பண்ண வந்திருக்கிறேன். அப்ப கட்சி ரீதியான கருத்து பேசணும், தனிநபர் கருத்து பேச வேண்டிய அவசியம் இங்க கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கங்க. நம்பர் 1, காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாடு இருக்குதுன்னா காங்கிரஸுக்கு தமிழகத்துல கிரவுண்ட் கிடையாது. யாரையாவது ஆதரிக்க வேண்டும். இன்றைக்கு தாவேகாவை ஆதரிக்கிறது. அதனால தாவேகா நிலைப்பாடு எதுவோ அதுதான் காங்கிரஸின் நிலைப்பாடு. காங்கிரஸுடைய ஒட்டுமொத்த பாரதத்தின் நிலைப்பாடு தமிழகத்துல அவர்கள் பிரதிபலிக்கல. அது மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு இரட்டை நிலைப்பாடு இல்லை அப்படின்னு தெளிவா பதில் சொல்லாம அதுக்கு காங்கிரஸ் உடைய பதில் என்னவா இருக்குன்னா, திமுகவும் பாஜகவும் சேருகிறது, இது ஒரு பதிலா?
அதே மாதிரி எல் முருகன் அவர்கள் பிரதமர் ஆகுவாரா இல்லையா, துணை ஏன் பிரதமர் ஆகக்கூடாதா? ஆகுவாங்களா இல்லையா, இது ஒரு இதை நான் பதிலா? கண்டிக்கிறேங்க. ஏங்க, நான் என்ன வன்மையா கேட்கிறேன்? கண்டிக்கிறேன். ஏங்க, ஒரு ஏங்க, கேள்வி இருங்க, கேட்கிறேன். இருங்க. இப்ப துணை இல்ல, பிரதமர் இல்ல, வரக்கூடாதா? இல்ல. அதை எப்படி கருத்து சொல்றீங்க? கனகராஜ், இப்படி தலைப்பணிங்க, நகைச்சுவை திசை ரீதியா திருப்பி வரக்கூடாது. வேற மாதிரி அவர் இல்ல, இல்ல. பேசுறாரு. இல்ல. அவர் ஆழத்துக்கு என்ன பதில் நான் சொல்லட்டும். கேட்கிறேன். உங்களுக்கு நேரம் இருக்கு, பதில் சொல்லுங்க. சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, குறுக்கிடாதீங்க. குறிப்பிடாதீங்க. இல்ல, நீங்க திசை திருப்பி நீங்க பர்பஸா நீங்க திசை திருப்பி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த முகத்தை தமிழகத்தில் இழந்திருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலும் பாரதத்தில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் ஒரே நிலைப்பாடுதான். எல்லா இடங்களிலும் நீட் தேர்வு என்பது அவசிய தேவை. தேசம் முழுக்க நீட் தேர்வு தான் ஒரு சுதந்திரமான சரியான ஏழை மக்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய தேர்தல். அந்த தேர்வுல சரியான முறையில நடப்பதற்கு மத்திய அரசு பொறுப்பு கொண்டுள்ளது என்பதை நாங்க சொல்றோம். இல்ல எந்த மாநிலத்திலையும் மாத்தி மாத்தி பேசல. அதே மாதிரி தொகுதி வரையறையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு பாதிப்பு வர விட மாட்டோம் என்பதை தெளிவா சொன்னதுனாலதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூரில் இருந்து பேசினார். ஏற்கனவே பாராளுமன்றத்தில் பேசினாலும் கோயம்புத்தூர்ல வந்து சொன்னார், தமிழக மக்களுக்கும் தென் மாநில மக்களுக்கும் எக்காரணத்தை கொண்டும் எந்த பாதிப்பும் வராது. நாங்கள் தென் மாநில மக்களை பிரித்து பார்க்கவில்லை. அவர்களுக்கான பாதிப்பு என்று யார் பொய் பிரச்சாரம் செய்கிறார்களோ அதை தமிழக மக்கள் நம்பாதீங்க, காங்கிரஸ் பொய் பிரச்சாரத்தை நம்பாதீங்கன்னு தெளிவுபடுத்தியாச்சு. எங்க ஒரு மாநில அரசு தவறான முறையில் புரபகண்டா பண்ணினாலும் மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு, அந்த மாதிரி தொகுதி மறுவரையில எந்த அநீதியும் இழைக்கப்படாது, தமிழக மக்களுக்கு நீதிதான் வழங்கப்படும்னு சொன்ன பிறகு நீங்க என்ன செய்றீங்க, அனைத்து கட்சியில் உள்ள எம்பிக்களை கூப்பிடுறீங்க. இதுவே முதல்ல தப்பு தானே. ஒரு எம்பிக்களை கூப்பிடுறதா அனைத்து கட்சிகளை கூப்பிடணும். அந்தந்த கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், அந்த கட்சி சார்பா அவங்க வந்து பேசுவாங்க. நீங்க எம்பியை மட்டும் கூப்பிடுறீங்கன்னா இது எப்படி வருவாங்க? அப்போ எல்லா கட்சியுடைய எம்பியும் பங்கேற்க கூடாதுன்னு ஏற்கனவே தாவேகாவும் காங்கிரசும் திட்டமிட்டு எம்பியை கூப்பிட்டு அந்தந்த கட்சி தலைவர்கள் அனுமதிக்க மாட்டாங்க என்பதை தெரிந்து கொண்டு பேருக்கு நாங்க அனைத்து கட்சியும் சொல்லி உங்களுக்குடைய உடன்பாடு நீங்க சொன்னா யாரெல்லாம் ஜாலரா அடிப்பாங்களோ அந்த காங்கிரஸையும் அந்த கம்யூனிஸ்டுகளையும் வைத்துக் கொண்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் இது அயோக்கியத்தனமான தீர்மானம். காங்கிரஸ் இன்னைக்கு நாடகம் ஆடுகிறது, இரட்டை வேடம் போடுகிறது. அது தாவேகாவின் நிலைப்பாட்டை ஜாலரா அடிச்சு பின்பற்றுகிறத தவிர காங்கிரஸின் தமிழகத்துல ஒரு முகம் கிடையாது, ஒரு கருத்து கிடையாது. இரட்டை வேடம் போடக்கூடிய காங்கிரஸ் தமிழகத்துல ஒரு நாடகமோ பக்கத்துல இருக்கிற தெலுங்கானாவுல ஒரு நாடகமும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீட் தேர்வா இருக்கட்டும், தொகுதி மறுவரையாக இருக்கட்டும், அனைத்திலும் பாரதத்தில் உள்ள எந்த மாநிலத்தில் உள்ள மக்களும் பாதிக்கப்படக்கூடாது என்ற தொலைநோக்கு பார்வையில் தான் மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பாரதம் முழுக்க உள்ள மக்கள் பாரத பிரதமருக்கு வாக்களித்து இன்னைக்கு தொடர்ந்து 3வது முறையாக பிரதமரா இருக்கிறார். நன்றி. காங்கிரஸ் ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய இடத்தை